தெரியும். திருநகர்ல தான் பெரிய லைப்ரரி. அந்த லைப்ரரியில நான் மெம்பர். எனக்கு கனவு புத்தகம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தகம் இருக்கும். இந்த புத்தகம் நம்ம படிக்கணும்னு ஒரு கனவு புத்தகம் இருக்குல்ல. அந்த டயத்துல வைரமுத்து ஐயாவினுடைய கவிதைய தொகுப்பா வந்திருந்தது. அந்த 2005 தொகுப்பு வந்திருந்தது. பெரிய பவுண்டட் புத்தகம். இப்ப கூட அது கிடைக்கும். அந்த புத்தகத்தை எப்படியாவது எடுத்து படிச்சிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த லைப்ரரியில அந்த புத்தகம் கிடைக்கவே கிடைக்காது சார். யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு வருஷம் போராடுறோம். அந்த புத்தகம் கிடைக்கவே இல்லை. இப்ப மதுரையில புத்தக திருவிழா அனௌன்ஸ் பண்றாங்க. எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன், அப்பா புக் வாங்கணும்பா. இப்ப என்னடா புக்கு? அதான் எல்லாத்துக்கும் புக்லாம் வாங்கியாச்சுல, ஸ்கூலுக்குலாம் புக் வாங்கியாச்சுல, என்னத்த போய் புக் வாங்க போறேன் அப்படின்னு. இப்ப கவிதை புத்தகம் வாங்க போறேன்ப்பா அப்படின்னு. எங்க அப்பா எப்படி நக்கலா பார்த்தாரு. எவ்வளவு வேணும்? 500 ரூபாப்பான்னு. அவ்வளவுதான். 500 ரூபான்றது எங்களுக்கு பெரிய காசு மதுரையில. ஏன்னா நம்ம தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்குறதே அவ்வளவுதான். 500 ரூபாய்க்கு தான் நம்ம வீட்டுல ட்ரெஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. 500 ரூபாய் வாங்கிட்டு போய் புக் வாங்க போறேன். அதுவும் கவிதை புத்தகம். பாட புத்தகத்தை விட்டுக்கிட்டு கதை புத்தகம் படிக்கிறான்னு வீட்டுல அவ்வளவு திட்டு. எங்க அப்பா கூப்பிட்டு திட்டாரு. 500 ரூபாய் கேட்கிறான். புத்தகம் படிக்கிறதுக்கு 500 ரூபாய் கேட்குறேன். அப்படி திட்டாரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்ல. 500 ரூபாய் வீட்டுல போய் புத்தகத்துன்னு கேட்டா அப்படி திட்டுவாங்க வீட்டுல. சார் 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. ஏன்னா அந்த புத்தக திருவிழாவை கடந்து போகும்போது ஒரு ஏக்கத்தோட பார்த்துட்டு போய் தமுக்க மைதானத்துலதான் நடத்துவாங்க. மதுரையில தமுக்க மைதானத்துல நடத்துவாங்க. ஏக்கத்தோட அப்படியே பார்த்துட்டே போறோம். 4வது நாளுங்க மதுரை புத்தக திருவிழால இருந்து பேச்சு போட்டி அனௌன்ஸ் பண்றாங்க. பேச்சு போட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க. முதல் பரிசா 5000 ரூபாய்க்கு புத்தகம்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப நம்ம இந்த குழாயில தண்ணி வரலன்னு என்ன சார் பண்ணுவோம்? பைப் அடிப்போம். அந்த குழாயில தண்ணி வரலன்னு என்ன பண்ணுவோம்? சுத்தி முத்தி எங்க இருந்தாவது சின்ன சின்ன கப்புல தண்ணி பிடிச்சு குழாயில ஊத்தி தண்ணி அடிப்போமா? நிறைய தண்ணி வந்துருமா? இதே டெக்னிக் தான். கிடைக்கிற எல்லா புத்தகத்தையும், நூலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை புத்தகத்தையும் எடுத்து சின்ன சின்ன விஷயங்களா திரட்டி அந்த புத்தக திருவிழாவுடைய பேச்சு போட்டியில போய் பங்கேற்கிறோம். கிட்டத்தட்ட 7 ரவுண்ட் நடந்தது அந்த பேச்சு போட்டியில. 350 பேர் பங்கேற்றாங்க. அந்த 350 பேர் பங்கேற்றதுல மதுரையினுடைய முதல் மாணவனாக பேச்சு போட்டியில 2005 புத்தக திருவிழா தாங்க முதல் மாணவனா பரிசு பெற்றேன். இப்ப இந்த 5000 ரூபாய்க்கான புத்தகம் வாங்கிக்கலாம்னு ஒரு கூப்பன் கொடுத்தாங்க. இந்த குழாயில தண்ணி அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் தண்ணி கீழே சொட்டும்ல கடைசியா, அந்த மாதிரி புத்தக திருவிழால 10% டிஸ்கவுண்ட். 5000 ரூபாய்க்கு நீங்க புக் வாங்கினீங்கன்னா 500 ரூபாய் 10% டிஸ்கவுண்ட்ல 5500 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிக்கலாம். இப்ப எங்க அப்பாட்ட எவ்வளவு கேட்டேன்? 500 ரூபாய் கேட்டேன். அந்த திட்டுனாரு. இப்ப 5500 ரூபாய் கையில இருக்கு. நான் போய் கெத்தா எங்க அப்பாட்ட காட்டணும் அப்படின்ட்டு எடுத்துட்டு போறேன். நைட்டு வேலை முடிச்சுட்டு வந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே இதா இருக்கும்போது நான் போய் 5500 ரூபாய் அப்படி காட்டணும்ன்ற ஒரு இது இருக்குல்ல, ஈகோ இருக்கும்ல, அப்படி காட்டணும்ன்றதுக்காக எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். எங்க அம்மாவை கூப்பிட்டு சொன்னாரு, அவன் ஏதோ புத்தகம் வாங்கணும்னா 500 ரூபாய் கேட்டான். இந்த 500 ரூபாய் டேபிள்ல வச்சிருக்கேன், எடுத்துக்க சொல்லு. நான் கவிதை புத்தகம் படிக்கணும்னால இந்த 500 ரூபாய் இந்த டேபிள்ல வச்சிருக்கேன், எடுத்துக்க சொல்லுங்க. என் 5500 ரூபாய் அங்க தோத்து போயிடுச்சு சார். என்னோட 5500 ரூபாய் அங்க தோத்து போயிடுச்சு. நான் எடுத்துட்டு போய் அந்த கூப்பனை கொண்டு போய் அங்க வைக்கிறேன். என்னது இது? அந்த மாதிரி பேச்சு போட்டி வச்சாங்கப்பா, 5000 ரூபாய் ஜெயிச்சிட்டேன்ப்பா. நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ். பேச்சு போட்டியில நான் தான்ப்பா மதுரை மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்படியா? நீதான் ஃபர்ஸ்ட் பிரைஸா? ஆமாப்பா, நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ். என்ன பேசுன? கண்ணதாசன் ஐயாவினுடைய கவிதைகளை பத்தி பேசுனேன்ப்பா. கவிதை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமாப்பா. இது 5500 ரூபாய் இருக்குப்பா, இதுல நான் வாங்கிக்கிறேன். எங்க அப்பா இல்ல சார், அந்த 500 ரூபாயும் சேர்த்து கொடுத்துட்டு 6000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிடும் போடா. 6000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு. படிக்க தவறிய புத்தகம் அப்பா என்பதை அந்த தருணம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த புத்தகத்தை நம்ம இத்தனை நாள் படிக்காம விட்டோமேப்பா, இந்த புத்தகத்தை நம்ம இத்தனை நாள் புரிஞ்சுக்காம விட்டோமேப்பா. 2 நாள் ஆச்சு. அவர் கேட்டாரு, எப்ப போற அப்படின்னு. நாளைக்கு நாளை பின்ன போவேன்பா. நாளைக்கு நாளை கழிச்சு நீ போறப்ப சொல்லு, நானும் வர்றேன் அப்படின்னு. நானும் வர்றேன்னு. சார் 17 வருஷம் எங்க அப்பாவோட நான் எங்கேயுமே போனதில்லை சார். முதலாக அப்பாவின் கையை பிடித்து நான் பார்த்த திருவிழா மதுரையினுடைய புத்தக திருவிழா. அப்பா ஒவ்வொரு இடமா கூட்டு போய் காமிச்சாரு ஸ்டால. இவருக்கு இத்தனை புத்தகம் தெரியுமான்னு எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு எங்க அப்பா டயாலிசிஸ் பேஷண்ட். படுக்கையை விட்டு எந்திரிச்சு முடியாது. 20 வருஷம் ஆயிடுச்சு. படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியாது. அவங்க பெட்ல மாத்திரைகள் இருக்கோ இல்லையாங்க, சுத்தி சரித்திர நாவல்களா வச்சிருப்பாரு. சாண்டிலியனுடைய சரித்திர நாவல்கள், இந்த நாவல் அந்த நாவல். இந்த டயாலிசிஸ் பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அடிக்கடி ஐசியூக்கு போவாங்க, அடிக்கடி மூச்சு முட்டும், அடிக்கடி ஐசியூ வந்து நார்மல் வார்டு மாதிரிதான் ஐசியூன்றது. எங்க அப்பா போகும்போதுல என்ன பண்ணுவாருன்னா, ஒரு 20 பக்கத்தை படிச்சுட்டு போயிடுவாரு. அந்த நாவல்ல 20 பக்கத்தை படிச்சுட்டு போயிடுவாரு.
போயிட்டு எப்படினாலும் திரும்பி வந்துருவோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடய திரும்பி வந்து அந்த நாவலை கண்டினியூ பண்றாரு. ராட்சசனினுடைய உயிர் வண்டில் இருப்பது போல எங்க அப்பாவினுடைய உயிர் புத்தகத்தில் இருக்கிறதுன்றத இந்த தருணம் எனக்கு கத்துக்கிச்சு. இது ஒரு பக்கம். நமக்கு இந்த வைரமுத்து ஐயாவினுடைய புத்தகம் கிடைச்சிருச்சா, மதுரை புத்தகத்துல போய் வாங்கியாச்சா, இந்த புத்தகத்தை தொடக்கூடிய அந்த தருணம் இருக்கும்ல, எத்தனை பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்க? லவ் மேரேஜ் ஒரு வாட்டி பெரிய கைதட்டு. லவ் மேரேஜ் யாருமே இல்லையா? யாருமே இல்லையா சார்? கைதட்டு சார், அவர் கைதட்டுங்க. சூப்பர், ஒத்துக்கிட்டாரு. இந்த காதலிச்சு திருமணம்னா சாதாரண காதல் கிடையாது சார். அந்த பொண்ணை தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கணும். முதல் நாள் பார்க்கணும், 2வது நாள் பார்க்கணும், 3வது நாள் பார்க்கணும். இவதாண்டா நமக்கான காதலின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு 4 நாள் அந்த பொண்ணை தொடர்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் 5வது நாள் அந்த பொண்ணை நம்மள பார்க்க வைக்கணும். 5வது நாள் இந்த பையன் நம்மள பாக்குறான்டான்னு அந்த பொண்ணுக்கு தெரிய வைக்கணும். 5வது நாள் திரும்ப திரும்ப போய் அந்த பொண்ணை பார்க்கணும். அந்த பொண்ணை நம்மள பார்க்க வைக்கணும். அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து ஒரு கிரீட்டிங் கார்டையோ காதல் கடிதத்தையோ கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கணும். அதை கிழிச்சு காருக்கு போய் தூக்கி எறியும் நம்ம தலைமையிலேயே. இருந்தாலும் பரவாயில்லன்னு திரும்ப அந்த காதலை சொல்லி, நம்ம காதலினுடைய நம்பிக்கையெல்லாம் சொல்லி, அந்த பொண்ணுக்கு நம்மளையும் பிடிச்சு, நமக்கும் அந்த பொண்ணை பிடிச்சு ஒரு 2-3 வருஷம் சண்டை இல்லாம காதலிச்சு, நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்டான்னு முடிவெடுக்கும் போது அந்த பெற்றோர்கள்ட்ட போய் சொன்னா 2 பேர் வீட்லயும் அந்த பெற்றோர்கள் எதிர்ப்பாங்க. 2 பேர் வீட்லயும் பெற்றோர்கள் எதிர்ப்பாங்க. 2 பேருடைய பெற்றோர்களையும் சமாளிச்சு காத்திருந்து காதலிச்சு அந்த காதலித்த மனைவியினுடைய கையை பிடிக்கக்கூடிய அந்த முதல் நாள் இருக்குள்ள திருமணம் முடிச்சு இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு அந்த பெண்ணை காதலித்து அந்த பெண்ணினுடைய கரங்களை பிடிக்கக்கூடிய அந்த முதல் நாளில் ஒரு மணமகனுக்கு அந்த காதலனுக்கு எத்தனை சந்தோஷம் இருக்குமோ அத்தனை சந்தோஷம் அந்த வைரமுத்து ஐயாவினுடைய அந்த கவிதை தொகுப்பை பெற்று அந்த முதல் நாள்ல எனக்கு ஏற்படுச்சு. எடுத்துட்டு போய் அந்த அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் அப்படி வச்சப்ப ஒரு காதலியினுடைய கரங்களை பிடிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி. சாரு நைட்டு புத்தகத்தை திறக்கிறோம். அந்த அந்த புத்தகத்தினுடைய அந்த கவிதை புத்தகத்தினுடைய ஆசையோட திறக்கிறாங்க. முதல்ல அணிந்துரை, கலைஞர் ஐயாவினுடைய அணிந்துரை, இதெல்லாம் அப்படியே திருப்பிட்டே வர்றோம். முதல் கவிதை இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, 17 வயசுல படிச்சு முதல் கவிதை வைகறை மேகங்களினுடைய முதல் கவிதை. நீங்க படிச்சிருக்கலாம். ஒளிப்பூக்கள்னு ஒரு கவிதை. நட்சத்திரத்தை பத்தி எழுதியிருப்பாரு. என்னங்க டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் நமக்கு தெரியல. ஸ்டாரை பத்தி சொன்னால டிங்கிள் டிங்கிள். ஒளிப்பூக்கள்னு வைரமுத்தையா எழுதியிருப்பாருங்க நட்சத்திரத்தை பத்தி. பூந்துகில் உடுத்த புதுமதி அழகி நீந்திய தெரியும் நீலப்பட்டில் வைத்து பின்னி வண்ணம் தொடுத்து தைத்து தொடுத்த தங்கச் சிமிழ்கள் சட்டை தெரித்து சரசரமாக உற்று பார்க்கும் ஒளியின் பூக்கள் சித்திர பூக்கள் செம்பலாயிக்கள் நித்தில வீதியில் நிலவு கண்ணி அறுத்து எறிந்த ஆரப்பரல்கள் விரும்பி சிரித்து தேன்விழி அசைத்து விரும்பி அழைக்கும் வேசியர் கூட்டம் கட்டிலின் மீது காதலின்